Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நேற்று இந்த நேரம் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்கன்ற வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று இந்த நேரம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. பிக் பாஸ் ஃபேம் ஷாரிக் தான் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷானனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊட்டியில சீரியல் கில்லர் தொடர்ச்சியாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி டைமில் 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஊட்டிக்கு போய் ரெசார்ட்டில் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் மர்மமான முறையில் காணாமல் போகிறான். போலீஸ் ஆஃபீஸர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து அவனோட மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ரூமில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டு அடுத்த நாள் மர்மமான முறையில் காணாமல் போகிறான். இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு, சீரியல் கில்லர் எதுக்காக இவங்க 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறான், போலீஸ் ஆஃபீஸர் இந்த மர்டருக்கு பின்னாடி இந்த மர்டர் யார் எதுக்காக பண்ணாங்கிறது எப்படி தேடி கண்டுபிடிச்சாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. நம்ம மலையாளமில் ரிலீஸ் ஆன மோகன்லால் மூவியான 12th Man மூவியை பார்த்து லைட்டாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் துருவங்கள் 16 தமிழில் ரிலீஸ் ஆன மூவி ஃபார்மேட்டில் நிறைய விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி டேரக்டரோட பார்ட்னரில் ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு சொல்லி கதையை ஓப்பன் பண்ணி எண்ட் ட்விஸ்ட் கொடுத்து முடிச்ச வரைக்கும் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொடுத்துள்ள ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பராக நடிச்சிருந்தாலும் பெட்டரான ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணி நடிக்க வச்சுக்கலாங்கிறது என்னோட ஒரு பர்சனலான ஒப்பீனியனாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷனில் இன்னும் காசு செலவு பண்ணி பெட்டராக மேக் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட்டாக கிடச்சிருக்கும். லோ பட்ஜெட் மூவிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. இன்னைக்கெல்லாம் ஓகேஷான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிம்லர் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரின்னு தான் சொல்லுவோம். ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா, மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா, ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்டை ரொம்ப டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்லோ பன் த்ரில்லராக இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நிறச்சி இன்டர்வல் ட்விஸ்ட் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ப்ராப்பராக வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு நல்ல மூவி தான் இது. ஸ்க்ரீன் பே ரைட்டிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஒரு பிளாட்லையுமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்லையுமே ஒரு விஷயம் ரிவீல் ஆகிற மாதிரி பார்த்து ப்ராப்பராக லைன் அப்பில் ரைட்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மினிமலிஸ்டிக் த்ரில்லர் ட்ராமா தான், கேரக்டரைசேஷன் அதை தாண்டி கண்டென்ட்டே கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க பட்ஜெட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னும் ஒரு ப்ராப்பரான மேக்கிங் போய் பிரம்மாண்டமான ஒரு அவுட்புட் கொடுத்துருந்தா வாட்சபிளாக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தில் ப்ரொமோட் ஆகி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னு ஃபீல் தரவுக்கு ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணாதீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற மூவியில் ஒரு சில சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணல, கமர்ஷியல் மாஸ் மசாலானஸை ஓவர் டோஸ் பண்ணல, ரியாலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரூ இன்சிடென்ட்ஸை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மூவியில் ஒரு ஸ்லோனஸ் இல்லைங்க கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மூவி 2 hours 20 minutes நரேட் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. சாலிடாக 1.25 மணி நேரத்துக்குள்ள இன்னும் ட்ரிம் ஆஃப் பண்ணியிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக ஃபாஸ்ட் ஃபேஸில் செம்மையாக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருந்துச்சுங்க. ஏன்னா தப்பு பண்ணி தைரியமாக சுற்றக்கூடிய சீரியல் கில்லரே பண்ணாத தப்புக்காக பழி ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி பழி வாங்க இறங்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸில் நீட்டாக இருக்குங்க. கிரைம் த்ரில்லர் ட்ராமா லவர்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நேற்று இந்த நேரம் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டிங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.